ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான ரூபிக் ட்ரேடிங் ஆப்பு தான் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழில் சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் தான். இது வந்து விருப்பம் உள்ளவங்க பண்ணிக்கோங்க. உங்களோட பேமெண்ட்டு உங்களோட இஷ்டம் இருந்தால் போடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்பை வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் இதிலலாம் அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் பேர் டெக்னிக்காக அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுறவங்க இதில் பண்ணுவாங்க. ஏதாச்சும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெமோ அமௌண்ட்டு உங்களுக்கு 9,910 ரூபா. நீங்கள் இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரெயின் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஆப்போட அவனோட டெமோ அமௌண்ட்டே கொடுத்துருவான். ஏன்னா நீங்கள் இதை எப்படி இந்த ஆப்பை நீங்கள் நம்பணும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கு 9,910 ரூபா உங்களுக்கு டெமோ அமௌண்ட்டே கொடுத்துருவாங்க. டெமோ அமௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ரியல் அமௌண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு உங்களோட பேடிஎம்மோட நம்பர் கொடுத்து நீங்கள் இதில் 100 ரூபா பே பண்ணிங்கன்னா இதே அமௌண்ட் தான் டெமோ அமௌண்ட்டுக்கிட்ட வந்துடும். இதை நம்ம இப்போ ஜீரோ பண்ணி பார்ப்போம். எப்படின்னா இப்போ நான் 20 ரூபா பண்ணுறேன், 20 ரூபா எனக்கு வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் 30 ரூபா ஆக்குறேன், நம்ம 100 ரூபா ஆக்குறேன். இவ்வளோ தான் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 100 ரூபா வச்சுட்டு பச்சை கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறது, ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கீழே வர்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. 100 ரூபான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும். மேலே ஏறணுன்னே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிக் ப்ரைஸ் 4,001 மினிட்டுக்கு ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 175 ரூபா போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அசிட்டுனா டைம் வந்து பார்த்திங்கன்னா 13.18 எடுத்துருக்கீங்க. ஸ்ட்ரிக் ப்ரைஸு டைரக்ஷன் வந்து 1 நிமிஷத்தில் ட்ரேட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100 ரூபா, அதாவது உண்மையாகவே நீங்கள் டெமோ அமௌண்ட்டில் பண்ணியிருக்கீங்க. ட்ரேட் அமௌண்ட்டு 100 ரூபா. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 75% போட்டு 175 ரூபா எடுத்துருக்கீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பேடிஎம் எல்லாமே அக்கௌண்ட் லிங்கை வச்சுருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணும். ஆஃப் வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை இதில் செலுத்தவா வேண்டாமான்னு அது நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த ஆப்பை பற்றி இது வந்து நம்மளோட அமௌண்ட்டு நம்ம தான் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் இப்போதைக்கு பண்ணுறது ஃபுல்லாமே டெமோ அமௌண்ட்டில் தான் வரும். இப்போ இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம், 9,990 ரூபா இருந்தது. அப்புறம் ஏன் 5 ரூபாயை காணும்னு நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து நமக்கு கிடச்சிச்சில 175 ரூபா, அதில் வந்து அவன் ஒரு கமிஷன் மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் மேட்ரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் எடுத்த அமௌண்ட்டு இதில் நீங்கள் இவ்வளோ கழிச்சிருக்கீங்க. நம்ம வந்து டெமோ தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பு கொடுப்போம். 100 ருபீஸ் அப்படியே ஃபஸ்ட்டு டவுன் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க 100. அது என்னென்னு தெரியல, நமக்கு 100க்கு கீழே கொடுத்தோன்னா இப்போ வரங்க மேலே தான் போகும் பாருங்கள், எல்லாமே மேலே போகும். இது வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ பாருங்கள் நீங்கள் பண்ணது வந்து 100 ரூபா வந்து அந்த அம்புக்குறி போட்டிருக்கோம். இப்போ அடுத்து மேலே ஏறுறது தான் உங்களுக்கு மேலே ஏறிச்சுன்னா உங்களுக்கு லாஸ் தான். பார்த்துக்கிட்டே இருங்க. நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். மேலே ஏறது பூராமே லாஸ் தான். இப்போ கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு. இப்போ ஸ்டாப் பண்ணிங்க. அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இதுலேயும் 175 ரூபா தான் கொடுத்துருக்கு. ஏன்னா 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணுறதுனால 175 ரூபா தான் வரும். இப்போ மறுபடியும் அப்பு கொடுப்போம். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நான் அப்பு கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். 1 மினிட்டு கூட 2 நிமிஷம் அந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடட்டும். உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் இதோட ரியல் அமௌண்ட்டு. இதே நீங்கள் ஒரிஜினல் அமௌண்ட்டு போட்டிங்கன்னா கம்மியாகிட்டே போகும். அது வேறு ஒன்று இருக்குது. இது வந்து டெமோ அமௌண்ட்டு. ஃபிக்ஸடாக நீங்கள் ஒரு டெமோ போட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 100 ரூபா. இப்போ வந்து நீங்கள் கொடுத்த டைமிங் வந்து அடிச்சு போச்சு. அதாவது 100 ரூபா லாஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் வந்துருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடி 100 ரூபா கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும். ஓகே கொடுத்துட்டு இப்போ அதிலேருந்து மேலே ஏறுதான்னு பார்ப்போம். இப்போ ரொம்ப கீழே வந்துருச்சு பாருங்கள். கீழே வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுனா நீங்கள் 30 மினிட்டு இதில் 0 வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 0வில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு எல்லாமே போட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா போட்டதுக்கு 13 இன்றைக்கி 10ஆம் தேதி 175 ரூபா இது கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு போட்டதுக்கு 00ன்னு கொடுத்துருக்குவாங்க. 175 இந்த மாதிரி தான் வரும். 500 ரூபா போட்டதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு
ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 875 ரூபா. அது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா நான் போட்டிருந்தேன். எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 875 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பை.